வணக்கம். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் 2 வீடியோக்களை ஒன்றாக பார்த்தீர்கள். இந்த பக்கம் ஒரு வீடியோ, இந்த பக்கம் ஒரு பக்கம் வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள். ஏதோ இருட்டில் இருக்கக்கூடிய வீடு, யாருமே இந்த வீட்டில் கிடையாது. ஏதோ ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து போய் வர்றார். யாரோட வீடு? இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவிஐபி, இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்காத நபர், இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை மதிக்காத நபர், இந்த நாட்டையே நாடாக பார்க்காத ஒரு நபர், இந்த நாட்டு சட்டமெல்லாம் எனக்கு தேவையில்லை, நாங்கள் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்று கூறக்கூடிய இந்த மகானுடைய கான்வே. இவருடைய பெயர் மோகன் பாகவத், RSS சீஃப் மோகன் பாகவத். இந்த பக்கம் அந்த வீட்டை பார்த்தீங்களா, அந்த வீட்டுடைய உரிமையாளர் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியோட வீட்டிலிருந்து திடீர் என்று பாதுகாப்பை நீக்கிவிட்டார். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். எந்த அளவில் மம்தா பானர்ஜியோடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எந்த அளவில் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலாம், ஆனால் எந்த விதமான பொறுப்பிலும் இல்லாத ஒரு நபர் இந்த நாட்டு பிரதமரா, இந்த நாட்டில் எம்எல்ஏவாக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா, அல்ல இந்த நாட்டு பியூரோக்ராட்டாக இருந்தாரா, யார் இந்த நபர்? RSS சீஃப் மோகன் பாகவத். But RSS chief Mohan Bhagwat gets Z plus security. பிரியாங்க் கர்கே அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். எந்த அமைப்பு பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த அமைப்பிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? வரி கட்டுறீங்களா? ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? எந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் இருக்கு? சரி, ஆஃபீஸ் பேரர்ஸ் யாரு? பிரசிடென்ட் யாரு? செக்ரட்டரி யாரு? ட்ரெஷரர் யாரு? இதோ இருக்கணுமா இல்லையா? அது எங்கே? அதற்கு மோகன் பாகவத் கொடுத்த பதில் நீங்களே கேளுங்கள். I don't need to respond. There are so many unregistered things going on, and we are not secretive. We are working on open ground. We are calling people and telling them about Sangha. This is politics, and all these gimmicks are being tried. Sangha started in British times, and Sangha started as a public will. I narrated you how that churning of minds went on, and the all accepted conclusion was taken up and worked upon. That was the Sangha. So it doesn't need any restriction. Hindu Dharma is not registered. Many things are not registered. Oh, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. அதாவது நாங்கள் இந்த நாட்டிற்கும் மேலே, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கும் மேலே, இந்த நாட்டு சட்டத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய நபர்கள். நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் செய்ய தேவையில்லை, வரியெல்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம். எதற்காக? நாங்கள் ஒரு சில நபர்கள் தான் இந்த அமைப்பை நடத்தி வருகிறோம். 20 ஆண்டுகள், 2 decades இந்த நாட்டின் அரசியலில் கொடியேற்றி பறந்த ஒரு பெண்மணி, 3 முறை வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு பெண்மணி. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே 60-65 எம்எல்ஏக்கள் அப்படியே தாவி விட்டார்கள். காரணம் பயம். எங்கே டிஎம்சி எம்எல்ஏக்களை பார்த்தாலும் அங்கே முட்டையை வச்சு எரியிறது, கல்லை வச்சு எரியிறது, பிடிச்சி அடிக்கிறது, வீட்டை கொளுத்துறது, பிஜேபியினர்கள் செய்த அந்த தாண்டம். பயந்தே பாதி பேர் பிஜேபியில் போய் இறஞ்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் எம்பிக்கள், 20 எம்பிக்கள் பணத்தை கொடுத்து மிரட்டி அவர்களையும் தன் வசப்படுத்தி விட்டது பிஜேபி. இப்போ என்டிஏவுக்கு சப்போர்ட் கொடுத்து வருகிறார்களாம், ஒரு புதிய கட்சியில் இணைந்து. சரி, அப்போ இந்த அளவில் ஆபத்தாக சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், சாதாரணமாக எம்எல்ஏ எம்பிக்களை கூட விட்டு வைக்காத அந்த குண்டர்கள் மம்தா பானர்ஜி வீட்டில் அட்டாக் செய்வதற்கு எவ்வளோ நிமிடம் பிடிக்கும்? மம்தா பானர்ஜியின் எம்பியான டெரேக் ஓப்ரைன், இவர் நேற்று ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்து காட்டி திடீர் என்று அவருடைய செக்யூரிட்டி எல்லாம் எடுத்துட்டார். மம்தா பானர்ஜியோடைய அந்த வாசலில் காரை நிறுத்தி, அதாவது யாருமே உள்ளே வரக்கூடாது, வெளியில் போ, அந்த அளவில் கேட்டே முடக்கிற அளவுக்கு அங்கே காரை கொண்டு பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். பாருங்கள், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வீட்டோட நிலையை பாருங்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். பாருங்கள் எவ்வளோ ஆபத்தாக இருக்கிறது என்று. எலக்ட்ரிசிட்டியை கூட, அந்த செக்யூரிட்டி ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டியை கூட துண்டித்திருக்கிறார்கள். பாருங்கள். Okay, we are outside the residence of Mamata Banerjee.
I happened to be here. My car was parked here. And now what has happened, at about 7:30 this evening, it's now 10 p.m. At about 7:30 this evening, her PSOs, who've been with her for 20 years, were taken back by the West Bengal police. And now I'm outside her residence just here, you can see, and there's no police. So I parked my car here, I put out that video, parked my car here just to make her feel a little more secure. Now I'm going to go ভেতরে যাচ্ছি, এখানে গাড়ি সামনে পার্ক করে রেখেছি। এটা এখানে কেউ ঢুকতে পারে না, কোনো কেউ ঢুকতে পারে না। আর এখন ঢুকছি, এখানে ঢুকছি মমতাদির বাড়িতে, আর এখানে কোনো পুলিশ নেই, all empty, completely empty. This is here. Can you believe it? এটা হচ্ছে, that is the entrance. Come here please, come here, I'll show you. Right down at the back, পেছনে, at the back, পেছনে, leading on to the, there's the canal at the back. Here we are. This is where Mohammad was sitting just now. He was sitting here, literally sitting here. We just entered inside. What kind of pressure is this? What kind of, I mean, is there a light here? Oh my God. Okay. This is the vendetta. Unknown PSOs who she's not familiar with. After 20-25 years, you want to change your PSOs. 3-4 people come here. This is the home. How risky is this? This is unprecedented. I happen to be here because my car was parked outside. There we are. I happen to be here. I came to pick up my car. Otherwise, I'm usually not here at 9 o'clock in the night. Because I came to pick up my car. Then I got a call from my colleague Kalyan Banerjee, who told me that the PSOs have been removed. Kalyan stays just a few minutes passing. So that's why I've come here. These people have also left. They were asked to leave because it's an unknown situation. She didn't want to be surrounded by unknown people. See that? So that is the story. এখানে কি ঘটেছে? মমতাদি এখানে আছে বাড়িতে। আমরা মমতাদির 2-3 জন এখানে রাতে থেকে যাবে। আননোন 3 জন PSO কে এখানে পাঠানো হয়েছে। কে কোথায় আর্মস? What is going on? What is going on? It is very disturbing. It is very, very disturbing. Why are they doing this? Why? Because she walked with hawkers this evening. 20 ஆண்டுகள் வரை மம்தா பானர்ஜியுடைய PSOவாக இருந்த பல்வேறு நபர்கள் மம்தா பானர்ஜிக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்திருப்பார்கள். அந்த அளவில் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் திடீர் என்று மத்திய அரசாங்கம், ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷா அவர்கள் அவருடைய செக்யூரிட்டி பர்சனல்ஸ்களை மாற்றுகிறார். யாருமே தெரியாத ஒரு நபர். ஏன்னா இப்போ மம்தா பானர்ஜி எங்கே போகிறார், எங்கே வர்றார், உளவு பார்க்கணுமா இல்லையா? குஜராத்தில் அவருடைய வேலை இதுதானே, உளவு பார்ப்பது. அப்போ அந்த உளவு பார்ப்பதற்காக மம்தா பானர்ஜியோடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபர்களை நீக்கினால் தானே முடியும், தன்னுடைய ஆட்களை அங்கே சேர்த்தால் தானே முடியும். மம்தா பானர்ஜி ரெஃப்யூஸ்ட். ஷி செட் 20 ஆண்டுகள் வரை என்னை பாதுகாத்து வந்த நபர்கள் அந்த டீமில் இருந்து ஒரு சில நபர்களையாவது வைத்திருக்கணுமா கூடாது? அனைத்து நபர்களும் நீங்கள் மாற்றிவிட்டு உங்களுக்கு பிடித்த நபர்களை நீங்கள் வைத்தீர்கள், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த வாதம் பிரதிவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது நேற்று திடீர் என்று மம்தா பானர்ஜியிடம் இருந்த அனைத்து பாதுகாப்பில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்கள் அவர்களை நீக்கியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜிக்கு Z+ செக்யூரிட்டி கிடைத்தது. 30 பர்சனல்ஸ்கள் இருப்பார்கள். CRPF அவர்களுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும். அப்போது மம்தா பானர்ஜி மீது அந்த அளவில் உயிர் பயம் இருப்பதை மத்திய அரசாங்கம் உணர்ந்து தானே அவருக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்தார்கள். Z+ செக்யூரிட்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா CRPF மற்றும் NSG கமாண்டோஸ் 30க்கும் மேற்பட்ட பர்சனல் போலீஸ் ஹை மொபிலிட்டி கவர் இது கிடைக்கும். இந்த பாதுகாப்பு மம்தா பானர்ஜி கிடைத்தது. இதே பாதுகாப்பு தான் மோகன் பாகவத்திற்கு கிடைத்திருக்கிறது. எதற்காக? மோகன் பாகவத் என்ன செய்தார்? குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்று கூறுகிறார். நாங்கள் ரெஜிஸ்டர் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார். நான் டாக்ஸ் பே பண்ண மாட்டோம் என்று கூறுகிறார். ஒரு முறை கூட அவர் தேர்தலை சந்திக்காத ஒரு நபர், இந்த நாட்டு சட்ட புத்தகத்தை நம்பாத ஒரு நபர், அவருக்கு Z+ செக்யூரிட்டி. பட் மம்தா பானர்ஜிக்கு ஏன் Z+ செக்யூரிட்டி கிடையாது என்கிற இந்த கேள்வி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிவிட்டது. சிக்னிஃபிகண்ட்
கேட்டகரியும் ஒன்று இருக்குது. அது வந்து பல நபர்கள் கிடைக்கும், அதாவது அமைச்சர் யூனியன் மினிஸ்டர்களுக்கு கிடைக்கும். Y+ செக்யூரிட்டி 11 22 பர்சனல்ஸ் யாருக்கு கிடைத்தது? அந்த பட்டியலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். Y மாட்ரேட் 11 நபர்கள் கொண்ட இந்த குழு. X லோவர் 1 அல்ல 2 PSOக்கள் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் யாரெல்லாம்? மோகன் பாகவத் RSS சீஃப், அவருக்கு Z+ செக்யூரிட்டி. கங்கனா ரனாத் இப்போதானே எம்பி, இதற்கு முன்னாடி எம்பி ஆவதுக்கு முன்னாடியே அரசியலில் டிக்கெட் கிடைப்பதற்கு முன்னாடியே Y+ செக்யூரிட்டி கிடைத்தது. காரணம் நரேந்திர மோடியை மகிமையை பாடுகிறாரா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏ கூட ஆகவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி பிரசிடென்ட்டாக இருந்தார். அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு Y+ செக்யூரிட்டி. இதே போன்று பல்வேறு நபர்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் செக்யூரிட்டிகளை வழங்கி வருகிறது. ஆனால் யாருக்கு உண்மையாக தேவைப்படுகிறதோ அவருக்கு இந்த செக்யூரிட்டி கிடைக்கும். தொடக்கத்திலே கூறியபடி மோகன் பாகவத்தோட இந்த ஆரகண்ட் பிஹேவியர், அதாவது யாருமே எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் ஒரு பிராமணர்களுடைய அமைப்பு இல்லையா, எங்களை பார்த்து ஒரு தலித் கேள்வி கேட்பதா, இதைத்தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கர்கே அவர்களுடைய மகன், அவர் கேட்ட அந்த கேள்வியில் எந்த தவறு? நீங்க எங்க ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறீர்கள்? எந்த அமைப்பை நீங்க எங்க ரெஜிஸ்டர் செய்தீர்கள்? உங்களுடைய ஆஃபீஸ், அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸ் எங்கே? உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது? டொனேஷன் எங்கேருந்து வருது? இது போன்ற கேள்விகளை கேட்டபோது ஒரு கூட்டம் கிளம்புகிறது. RSSஐ சப்போர்ட் செய்யக்கூடிய கூட்டம், பிஜேபியை சப்போர்ட் செய்யக்கூடிய கூட்டம், ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் பிரியங்க் கர்கே அவர்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயின். தேச துரோகி, ஒரு தலித்துக்கு எப்போலிருந்து RSSஐ பற்றி அக்கறை வந்து விட்டது? தலித் எல்லாம் RSSஐ பற்றி அக்கறை காட்டக்கூடாது. மல்லிகார்ஜுன் கர்கே ஒரு தலித் லீடர், அவருடைய மகன் தலித். இந்த நாட்டு தலித்கள் தான் இந்த நாட்டை நேசித்து வருகிறார்கள், இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது தலித், பிராமணர், சூத்ரா என்கிற வர்க்கத்தில் நீங்கள் பிரிக்கக்கூடாது. இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் முறைப்படி, இந்த நாட்டு சட்டத்திட்டத்தின் முறைப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. மோகன் பாகவத்தோடைய பதில் என்ன? ஹிந்து தர்மம், ஹிந்து மதமே ரெஜிஸ்டர் ஆகவில்லை, அப்போ எப்படி RSS நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய போட்டு சொல்கிறீர்கள்? அப்போ ஹிந்து மதம், RSS அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எந்த விதமான வேடிக்கையை இந்த நாட்டு மக்கள் பார்த்து வருகிறார்கள். ஹிந்து மதம், RSS ஒரு அமைப்பு, RSS ஒரு வெறித்தனமான அமைப்பு. இந்த நாட்டுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டுடைய அடையாளத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் 100 ஆண்டுகள் ரெஜிஸ்டர் செய்யாமல் இருந்திருக்கலாம், டாக்ஸ் பே பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய அந்த டொனேஷன்ஸ்களை மக்களிடம் எடுத்துக்காட்டாமல் இருந்திருக்கலாம், ஆரகண்டாக இருந்திருக்கலாம், இந்த நாட்டு தேசிய கொடியை மதிக்காமல் இருந்திருக்கலாம், இந்த நாட்டு டெமோக்ரஸியை மதிக்காமல் இருந்திருக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எல்லாம் கிடைக்கிறது, அரசாங்கத்தோடைய சலுகையெல்லாம் கிடைக்கிறது. 150 கோடி ரூபாய் செலவில் டெல்லியில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், நாக்பூரில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஷாக்காஸ். கர்நாடகாவில் ஒவ்வொரு நாளைக்கும் 4300 சில்லற ஷாக்காஸ் நடத்தி வருகிறீர்கள். அடுத்தடுத்து பரேட்ஸ் நடத்துகிறது. 500க்கும் மேற்பட்ட பரேடு ஒவ்வொரு மாதமும் கர்நாடகாவில் மட்டும் நடக்கிறது. அந்த பரேட்களில் வரக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு, ஏதோ ஆர்மி ஆஃபீஸர்கள் போன்று கையில் லட்டியெல்லாம் எடுத்துக்கணும். 22 லட்சம் மக்கள் ஒரு இடத்துல ஒன்று திரண்டும் போது எதையெல்லாம் அவர்கள் சாதிக்கலாம், என்னெல்லாம் அவர்களால் செய்ய முடியும்? கேள்வி கேட்டதில் என்ன தவறு? நீங்கள் அமைப்பாக இருங்கள், தொண்டு செய்யுங்கள், எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யணுமா, செய்யக்கூடாது? அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவருடைய பாதுகாப்பை நீங்கள் பறித்து விடுவீர்கள். இரவோடு இரவாக அனாதையாக அந்த வீடு எப்படி இருக்கிறது என்று நீங்களே பார்த்து மீண்டும் ஒரு முறை. Okay, we are outside the residence of Mamata Banerjee. I happen to be here. My car was parked here. And now what has happened, at about 7:30 this evening, it's now 10 p.m. At about 7:30 this evening, her PSOs, who've been with her for 20 years, were taken back by the West Bengal police.
And now I'm outside the residence just here. You can see, and there's no police. So I parked my car here. I put out that video. Parked my car here just to make her feel a little more secure. No police, eh? It's all empty, completely empty. Oh my God. Okay. This is the vendetta. Unknown PSOs who she's not familiar with. After 20-25 years, you want to change your PSOs, 3-4 people. Then I got a call from my colleague Kalyan Banerjee, who told me that the PSOs have been removed. Kalyan stays just a few passing. So that's why I've come here. These people have also left. They were asked to leave because this is an unknown situation. She didn't want to be surrounded by unknown people. பிஜேபியின் சதிவேலைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைத்து வருகிறோம். இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காகவும் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த நாட்டில் ஒரு சில நபர்களுக்கு பிடிக்கவில்லை. கேள்வி எப்படி கேட்கலாம்? அதே பிரியங்க் கர்கே அவர்கள் ஒரு தலித் எப்படி கேள்வி கேட்கலாம்? எங்களுக்கு மக்கள் எப்படி கேள்வி கேட்கலாம்? ஒரு ஊடகம் எப்படி கேள்வி கேட்கலாம்? அதனால் எங்களை முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். புரியவில்லாத பட்சத்தில் ஹாய், ஹலோ, வணக்கம், ஏதோ உங்களோட மனதில் வரக்கூடிய வார்த்தைகளையாவது எழுதிவிடுங்கள். ஒரு சில நொடிகள் தான். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.